நண்பர்களே, இன்று நான் ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு இட்லி தயார் பண்ண போகிறேன். தென்னிந்தியாவின் சிறந்த உணவான இட்லி. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வர எளிதில் ஜீரணமாகக்கூடிய இட்லி. அதை நம்ம காட்டன் துணியில் தான் அவிப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வாழை இலையில் தயார் செய்ய போகிறேன். இப்போ இட்லி சட்டியில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. இந்த இட்லி சட்டியின் அந்த ஒவ்வொரு குழிக்கும் தகுந்த மாதிரி அதே அளவுக்கு சின்ன பிளேட்டு வச்சு நான் இலைகளை வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வெட்டிய இலையை அப்படியே ஒவ்வொரு இட்லிக்கும் அளவாக எல்லா இடத்துலையும் பரப்பிட்டேன். இப்போ கீழேருந்து வர அந்த நீர் ஆவியில் அந்த ஸ்டிஃபாக இருந்த வாழை இலையானது நல்ல தொய்வாயிட்டு துணி மாதிரி ஆகிட்டு இப்போ எல்லா குழிக்கும் மாவு ஊற்றியாச்சு. இப்போ எல்லா குழிக்கும் ஊற்றிட்டு இப்போ ஒரு 5 நிமிடம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சோன்னா 5 நிமிஷத்தில் இட்லி வேக ஆரம்பிச்சிடும். 5 நிமிடம் கழித்து இப்போ வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், வாழை இலை இட்லி தயாராகிட்டு. நம்ம முன்னோர்கள் தினமும் வாழை இலையில் தான் சோறு சாப்பிட்டாங்க. அதாவது எங்கள் தாத்தா ஆச்சி இவங்கெல்லாம் நான் சாப்பிட்டதை பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் எப்போதும் வாழை இலை ஸ்டாக் இருக்கும். எப்போதுமே வாழை இலை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த காலத்தில் வாழை இலையே சாப்பிட்றது, விருந்தினர்கள் வந்தால் மட்டும்தான் வாழை இலையே எடுத்துக்கிறோம். தினமும் வாழை இலையிலேயே சாப்பிட்ட நம் முன்னோர்களுக்கு குடல் சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே இல்லை. அல்சர் இல்லை, குடல் புற்றுநோய் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம அவசர யுகத்தில் நம்மளால் வாழை இலையை தேடி வாங்கி சாப்பிட முடியறதில்ல. விசேஷ தினங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அதனால் நம்ம எல்லாருமே என்ன செய்யலாம்னா, உடல் நலன் கருதி வாரம் ஒரு முறையாவது வாழை இலையில் சாப்பிடலாம். வாழை இலையில் சூடாக சோறு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அந்த இலையும் அரை வேக்காடு வெந்த மாதிரி அப்படி ஒரு மணமாக இருக்கும் அந்த சாப்பாடு. அதனால் எல்லாருமே இனிமேல் வாழை இலையை வாரம் ஒரு முறையாவது நம்ம பழைய கலாச்சாரத்தை மறக்காமல் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், வாழை இலை இட்லி தயார். நீங்களும் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள். வணக்கம், நன்றி.